அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். மீண்டும் சர்ச்சையை கிளப்பும் ராஜவேல் நாகராஜன். இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஒரு 2 வருடத்திற்கு முன்பாக சீமான கடுப்பேற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் நெறியாளர்கள் தொடர்ச்சியாகவே ஆபாசமான கேள்விகளை கேட்கறதும் சீமானிடம் அவதூறான விமர்சனங்களை முன்வைக்கிறதும் அப்படின்னு தொடர்ச்சியாகவே ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இறுதியாக தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, அந்த கேள்வியை கேட்கக்கூடிய நெறியாளர் யாரு அப்படின்னு எல்லா விஷயமும் வெட்ட வெளிச்சமாக இருந்துச்சு. இந்த வகையில் சீமான கோபம் ஏற்றிட்டு இருந்த நெறியாளரை பார்த்தீங்கன்னா சீமான் கடுமையான வார்த்தைகளை திட்டியிருந்தார். அதற்கு பின்னதாக சீமான் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருந்துச்சு. இதனை அடுத்து தான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்ட நபருடைய மொபைலை ஜூம் பண்ணி அதில் ராஜவேல் நாகராஜன் மெசேஜ் பண்ணியிருந்ததுலையும் அந்த மெசேஜில் என்னென்ன கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக மெசேஜ் அனுப்பிச்சதையும் பார்த்தீங்கன்னா வீடியோவாக வெளியிட்டிருந்தாங்க. இதற்கு பிறகு தான் இந்த எல்லா வேலைகளுமே ராஜவேல் நாகராஜனுடைய சதி வேலை தான் அப்படின்றது தெரிய வந்துருந்துச்சு. ஆரம்பத்தில் ஒரு தமிழ் தேசியவாதியாக அனைவரிடத்துலையும் நல்ல பேரை சம்பாரிச்சு கொஞ்சம் புகழ பெற்ற பிறகு அவருடைய யூடியூப் சேனல் முழுக்க பார்த்தீங்கன்னா பாஜக கட்சிக்கு ஆதரவாகவும் சீமான கடுமையான வார்த்தைகளை விமர்சிக்கிற மாதிரியும் நிறைய வீடியோக்களை போட ஆரம்பித்தார் ராஜவேல் நாகராஜன். இறுதியாக தான் ஒரு பாஜகவுடைய கைக்கூலி அப்படின்ற விஷயமே தெரிய வந்துருந்துச்சு. நாம் தமிழ் கட்சியில் இருந்து பேரையும் புகழையும் சம்பாரிச்சுட்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேற கட்சியில் இணைந்து எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரே முயற்சியில் மட்டும்தான் சில நிர்வாகிகள் இயங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான வரிசையில் பார்த்தீங்கன்னா முதல்ல ராஜீவ்காந்தி, அதற்கு பிறகு ராஜவேல் நாகராஜன், இவங்க இருவரும் தான் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளை தன் பக்கம் ஈர்த்து கொஞ்சம் புகழ சம்பாரிச்சுட்டு பணம் சம்பாதிக்கிற முயற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த இருவர் குறித்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ச்சியாகவே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு சம்பவத்திற்கு பிறகு ராஜவேல் நாகராஜன் மேல கடுமையான கோபம் கொண்ட தமிழ் மக்கள் அவருடைய வீடியோக்களை பார்க்கறது கூட ஆர்வத்தை கம்மி பண்ண பிறகு அவருடைய சேனலுடைய வியூஸ் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதனால மீண்டும் சீமான கையில் ஆயுதமாக எடுக்க ஆரம்பிச்சிருக்கார் ராஜவேல் நாகராஜன். அதாவது தற்போது இந்த ஆம்ஸ்ட்ராங் வழக்குக்கு பிறகும் அதற்கு பிறகு விக்கிரவாண்டியில தோல்விக்கு பிறகும் சீமான பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கேவலமான விமர்சனங்களை முன்வைக்கிறவங்களுக்கு இதுதான் கதி அப்படின்னும் இவங்கள மாதிரியான ஆட்கள் ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு சீமான் மேல பார்த்தீங்கன்னா தன்னுடைய வன்மத்தை நேரடியாகவே கக்க ஆரம்பிச்சிருக்கார் ராஜவேல் நாகராஜன். அவருடைய பேசு தமிழா பேச யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா இவரை இன்னொருவர் நேர்காணல் எடுக்கிற மாதிரியும் அதுல இந்த மாதிரியான கொச்சை வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ராஜவேல் நாகராஜன் பேசிட்டு இருக்காரு. இவர் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இவர் வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் சீமான பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.